மலையாளியை வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கார்டு எடுக்கிறது. எப்படி இப்படிலாம் வந்து பேசுறீங்கன்னா புரியவே இல்லை. ஆமாங்க, நைட்டு 11:30 மணிக்கு ஃபோனை கட் பண்ணலங்க. நீங்கள் கார் ஓட்டிட்டு இருக்கேன், நான் கார் ஓட்டிட்டு அவர்கிட்ட ஃபோனை கொடுத்துருக்கேன். அப்புறம் நைட்டு எங்கள் பர்சனல் ஸ்பேஸ்ன்னு சொல்லியாச்சு இல்லைங்க. நாங்கள் இப்போ நாங்கள் பேசுறதுக்கு சிதி இல்லையா சதி இல்லை, என்ன பேசுறதுக்கு டைம் இல்லை, இந்த டைம் இல்லைங்க, நாளைக்கு காலை கூப்பிடுங்கன்னு சொல்கிறா. அப்பயும் பேசியே இருக்கானா. ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சு டீல் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பையன் இப்படி தாங்க பேச முடியும், இப்படி தாங்க பேச முடியும். அதுக்கு அந்த பொண்ணு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து வீடியோ இப்படி அப்படி போட்டான். இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து இவனை எப்படி பேசிட்டாங்க எல்லாமே வந்து நான் அந்த வீடியோ பார்த்தேன். ப்ராப்பராக ஒரு ரீலுக்கு என்ன தேவையோ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிடணும். அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக வந்து நான் வில்லேஜ்லேருந்து வரேன், ஒரு சின்ன நான் வந்து இப்படி இவனை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறதும், அப்புறம் இந்த மலையாளியை வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கார்டு எடுக்கிறது. எப்படி இப்படிலாம் வந்து பேசுறீங்கன்னா புரியவே இல்லை. இப்போ சொல்லுங்கள், இப்போ எனக்கு எல்லா ப்ரூஃபோட பேசுங்க. காசு கொடுத்துட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து, உங்களை யாருமே ஏமாத்தல. அது வந்து இப்போ கொடுத்தாங்க, இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா கிடையாது, அதெல்லாம் எப்போயோ கொடுத்து கிளியர் பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் 15,000 சம்திங் திருப்பி வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். அது ஒன்று. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு உங்கள் சீன் அடித்து முடிச்சுட்டு வேற ஒரு ஆடிஷனுக்கு போனீங்க, அதுக்கு ப்ரொடக்ஷன் ஓகே சொன்னாங்க, அன்னைக்கு உங்களுக்கு ஃபுல் டே பேமெண்ட் இருந்தாங்க. இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க, எல்லாத்துக்கும் கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடுங்க. நான் ஹோப் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, நான் ஹோப் கொடுத்து உங்களை நடிக்க வச்சேன், உங்களை இது பண்ணேன்னு சொன்னேன். நான் உங்களுக்கு சொன்னதான் நடிச்சிட்டு இருக்கோம், சொன்னதான் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கதை எழுது, எனக்கு இவ்வளோ டேஸ் வரணும், இல்லைன்னா வந்து நான் நடிக்க வர மாட்டேன். நீங்கள் தான் பிளாக்மெயில் பண்ணுறீங்க. நடிக்க வர மாட்டேன் எத்தனை டைம் சொல்லிட்டு போயிருக்கீங்க நீங்கள். நீ நடிக்க வர மாட்டேன் அப்படின்னா நீங்கள் எடுத்து ஷூட்டிங் அது அவங்க சீன் எடுக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அவங்க சீன் எடுத்து முடிச்சுக்கப்போ இப்போ மாற்ற முடியாதுல்ல. இப்போ நம்ம சொல்லலாம்னு சொல்லி சின்ன குழந்தை தான் வளராங்க. சின்ன குழந்தைங்க நான் பேசிட்டு இருக்கேன். இதை நியூஸில் எடுத்து போடுங்க.